ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூடான ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் டாபிக் பற்றி தான் பேச ஆரம்பிக்கலாங்களா? எல்லா கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் சீமானை ஒதுக்கலாம், ஆனால் நாம் தமிழரோட கொள்கைகளை ஒதுக்க முடியாதுன்னு வர கமெண்ட்ஸை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி அந்த 462 பக்க செயற்பாட்டு வரைவில் என்ன தான் இருக்குது, அதை பற்றி ஒரு செம அனலைசிஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போவே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க, இது யாரையும் குறை சொல்கிறதுக்கோ இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ கிடையாது. தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிற ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கானது இந்த வீடியோ. அந்த மேனிஃபெஸ்டோவில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, அதை நிஜத்தில் செஞ்சால் என்ன ஆகும்னு நாங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்டிகேவோட ஐடியாவில் முக்கியமாக முதல்ல இருக்கிறது, தமிழகத்துக்கு சென்னை மட்டுமே தலைநகரம் இல்லை, அதோடு சேர்த்து 5 தலைநகரங்களை உருவாக்கணுங்கிறது தான் அது. நிர்வாகத்துக்கு திருச்சி, டெக்குக்கு சென்னை, தொழிலுக்கு கோவை, கலாச்சாரத்துக்கு மதுரை, மெய்யியலுக்கு கன்னியாகுமரின்னு 5 தலைநகரத்தை உருவாக்குவாங்களாம். கேட்க சூப்பராக இருக்குல்ல? ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு சில நாடுகளை உதாரணமாக சொல்லியிருந்தாங்க. நாம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவையே எடுத்துப்போம். அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தப்போ வெறும் 3 தலைநகரம் கொண்டு வர போய் 52,000 கோடி நஷ்டமாகி கடைசியில் அந்த திட்டத்தையே 2022 கைவிட்டுட்டாங்க. இப்போது சென்னையில் இருக்கிற மொத்த தலைமைச் செயலகம், நீதிமன்றம் எல்லாத்தையுமே திருச்சிக்கு மாற்றினா சுமார் 1-2 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதனால் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் குழப்பமாகி தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளி மாநிலங்களுக்கு போயிடுவாங்க. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கிட்ட கடன் ஏறிக்கிட்டே போகிறப்போ நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அதான் எங்கள் அண்ணன் அந்த கடனை கட்ட மாட்டேன், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு, அதனால் அதை பற்றிலாம் கவலை இல்லைன்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு கேளுங்க. அண்ணன் ஆட்சிக்கு வந்ததும் முந்தைய அரசு வாங்கின கடனை நாங்கள் திருப்பி தர மாட்டோன்னு ரொம்ப கூலாக சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ணால் ஆர்பிஐ நம்ம மாநில கணக்கை முடக்கிடும். 15 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வராது, ரேஷன் கிடைக்காது, ஹாஸ்பிட்டல் இயங்காது. 2001 அர்ஜென்டினாவில் இப்படி பண்ணி 50% பேர் வேலை இல்லாமல் நடுத்தருவுக்கு வந்தாங்க. அடுத்ததாக ஆட்சியை கொடுத்தா செய்வோம், கொடுக்காமலே குறை சொல்லாதீங்கன்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கும் பதில் இருக்குது. அண்ணன் தமிழ்நாட்டுக்கு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காரு, அதுதான் அன்பான சர்வாதிகாரம். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? அவங்களோட ஆட்சி தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரமாக இருக்குமா. அதாவது குழந்தைக்கு வலிச்சாலும் டாக்டர் ஊசி போடுற மாதிரி. மக்கள் நலனுக்காக நாங்கள் சர்வாதிகாரமாக இருப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஸ், ஹிஸ்ட்ரியில் இப்படி மக்கள் நலன்னு சொல்லி வந்த அம்மர் கடாஃபி, முகாஃபே எல்லாமே கடைசியில் சர்வாதிகாரிகளாகத்தான் மாறினாங்க. இது நம்ம இந்திய அரசியலமைப்புக்கே எதிரானது. இதனால் பத்திரிகை சுதந்திரம், மக்கள் கேள்வி கேட்கிற உரிமை எல்லாமே பறிக்கப்படும். எமர்ஜென்சியை பார்த்தவங்கெல்லாம் மறுபடியும் பார்ப்பீங்க, பார்க்காதவங்க அதையும் பார்த்துடுவீங்க. The President has proclaimed emergency. This is nothing to panic about. அடுத்ததா அண்ணனை பலரும் சப்போர்ட் பண்ண காரணமாக இருக்கிறது, ஒரே வருஷத்தில் 100% இயற்கை விவசாயம். ரசாயன உரங்களை முழுசாக தடை பண்ணிட்டு ஒரு வருஷத்தில் எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறணுமா. 2021 இதே தப்பத்தான் இலங்கையும் பண்ணாங்க. விளைவு நெல் உற்பத்தி 40% குறைஞ்சு உணவு விலை 60% ஏறி அதிபர் நாட்டை விட்டே ஓடிட்டார். நம்ம தமிழ்நாட்டில் இப்படி பண்ணால் உற்பத்தியில் 30-50% வீழ்ச்சி அடைஞ்சு இப்போ 40 ரூபாய்க்கு விற்கிற அரிசி 120-150 ரூபாய் வரைக்கும் ஏறிடும். இலங்கையில் தமிழர்களை கொன்னதுக்காக கட்சி ஆரம்பித்த அண்ணன் கடைசியில் தமிழ்நாட்டையும் இலங்கையாகவே மாற்றிடுவார் போல். இது போக இத்தனை வருஷமாக செயற்கை உரங்களுக்கு பழகி போன நிலம் அவ்வளவு சீக்கிரம் இயற்கை உரத்துக்கு மாறிடாது. குறைஞ்சது 10-15 வருஷம் ஆகும். பல பேரோட வாழ்வாதாரத்திலேயே அண்ணன் கை வச்சாரு பாருங்க. ஓலா, ஊப்பர் மாதிரியான சேவைகளுக்கு தடை விதிப்பாராம். அண்ணே, உங்களுக்கு திரள் நிதி கொடுக்குற பல பசங்க அதெல்லாம் ஓட்டி பிழைக்கிறவங்க தானே, அவங்க பொழப்பில் மண்ணவாரி போட பார்க்குறியேன்னு வெளியில் பேசிக்கிறாங்கன்னே, சூதானமாக இருந்துக்கங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். தனியார் பேருந்துகளையும் இது போன்ற சேவைகளையும் தடை பண்ணிவிட்டு மொத்தமும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போவே தமிழக போக்குவரத்து துறை லாஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் தனியார் பேருந்தையும் நாமளே ஏற்றுக்கிட்டா எப்படின்னே முடியும்? அட இருங்கப்பா, அதுக்குள்ளே கமெண்ட்டுக்கு போகாதீங்க. இலவச பேருந்துனால தான் நஷ்டம், நாங்கள் அது இல்லாமல் பண்ணிவிடுவோன்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் பதில் இருக்குது.
அப்படி எல்லா தனியார் பேருந்தையும் அரசுடைமையாக்கி அதை சரி செஞ்சு ரிப்பேர் ஆகியிருக்கிற அரசு பேருந்தையெல்லாம் ஓட்ட இன்னும் பல்லாயிரம் கோடி தேவைப்படும்னே. அதை எப்படி உருவாக்குவீங்க? நீங்கள் தான் முந்தைய அரசோட கடனை கட்ட மாட்டீங்களே. தமிழ்நாட்டோட கிரெடிட் ரேட் கோவிந்தா கோவிந்தா. ஆகிடும்னே. அப்புறம் எவன் கடன் தருவான்? எப்படி டெவலப் பண்ணுவீங்க? குறைஞ்சபட்சம் 5 லட்சம் பேர் அந்த வேலையை பார்க்குறாங்கன்னு அவங்க சோத்துல மண்ணை போடாதீங்க. நெக்ஸ்ட். இலவசமாக குடிநீர் தரப்போறேன்னு சொல்லி தண்ணி கேன் விற்கிறத முழுசாக தடை பண்ணுவாங்களாம். அண்ணன் சொன்னதில் இதுக்கு எல்லாரும் சிலுத்து போயிருப்போம். ஆனால் இதுவும் நடைமுறைக்கு சாத்தியமான்னு கொஞ்சம் யோசிங்க. தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கில் கம்பெனி இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சா கூட ஒரு 5 லட்சம் பேராச்சும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? அவங்க குடும்பம் என்ன ஆகும்? பூமியை உறிஞ்சு தண்ணி எடுத்து விற்கிறத நிறுத்துவேன்னு சொல்கிறீங்க. ஓகே, சூப்பர். ஆனால் நீங்கள் எப்படி தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இலவசமாக தண்ணி கொடுப்பீங்க? பூமியை உறிஞ்சாமல் தண்ணி வந்துடுமா? சென்னையில் வண்டியில் போய் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாச்சும் காசு வாங்குறதுனால தான் இன்னும் தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்குது. இலவசமாக கொடுக்கணும்னா வருஷம் 30,000 to 40,000 கோடி தேவைப்படும். கம்பெனியெல்லாம் மூடிட்டு தண்ணியும் கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா சோமாலியா, ஆப்பிரிக்கா மாதிரி யாராச்சும் என்ஜிஓ வந்து காப்பாற்றுற நிலைமைக்கு தான் போயிடுவோம். தமிழ் மீடியம் கட்டாயம், இங்கிலீஷ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை ஒழிச்சிட்டு இன்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாமே தமிழில் தான் நடக்குமா? தமிழ் மேலே பாசம் இருக்கலாம், ஆனால் இங்கிலீஷ் தெரியலன்னா பன்னாட்டு ஐடி கம்பெனிகள் எப்படி வேலை கொடுப்பாங்க? ஐடி, பிபிஓன்னு வெளிநாட்டுக்கு வேலை செய்கிற பசங்க இங்கே 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னே. அவங்க சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இதனால் தமிழ்நாட்டோட ஐடி செக்டாரே அழிஞ்சிடும். திறமையான பசங்க வெளி மாநிலத்துக்கு படிக்க போயிடுவாங்க. சமீபத்தில் மதன் கார்கி ஒரு பேட்டியில் எல்லா மொழி வார்த்தைகளுக்கும் தமிழ் வார்த்தைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் எல்லா பாட புத்தகங்களையும் நம்ம மொழியில் படிக்கலான்னு சொன்னார். அதை அவங்க பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னே. எடுத்தோம் கவுத்தோம்னு வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணுறதெல்லாம் அறிக்கையில் கொடுத்து வச்சுருக்கீங்க. அடுத்து அன்னம் போட்ட குண்டு, தமிழ்நாட்டுக்கு தனி அரசியலமைப்பு, தனி பேங்க் உருவாக்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஐபிசியை நீக்கிட்டு தனி சட்டம் கொண்டு வருவாங்களாம். உச்சநீதிமன்றமே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு நேரடி முரண்பாடு. ஆர்பிஐ அப்ரூவல் இல்லாமல் பேங்க் ஆரம்பிக்க முடியாது. உச்சநீதிமன்றமே தேவையில்லைன்னு சொல்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சரையே மீறுற விஷயம். இப்படி பண்ணால் உடனே பிரசிடென்ட் ரூல் தான் அமலுக்கு வரும். ரொம்ப அதிகமாக பேசிட்டோம், ஸோ மற்றதை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அணுமின் நிலையத்தை மூடிட்டு எல்லா வீட்டுக்கும் ஃப்ரீயாக சோலார் தருவாங்களாம். இதுக்கே 1.88 லட்சம் கோடி செலவாகும். நம்ம பட்ஜெட்டை விட இது அதிகம். ஆடு, கோழி வெட்டுறதை தடை பண்ணுவாங்களாம். இது மத உரிமையை பாதிக்கிற விஷயம். இதனால் மதக்கலவரம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் வராதது அதுதான். அதையும் வர வைக்க திட்டம் போட்ட மாதிரி இருக்குது. அதுபோக இந்தியாவிலேயே லெதர் ஏற்றுமதியில் தமிழகம்தான் முதல்ல இருக்குது. அதுவும் நடக்காது. அது சரி, நீங்கள் தான் கடனே கட்ட மாட்டீங்களே, அப்புறம் எந்த கம்பெனி தான் இங்கே தொழில் பண்ண வருவான்? ஈழ பிரச்சனைக்காக இந்திய வெளியுறவு கொள்கையை மாநில அரசே மாற்றுமா, விசா கொடுக்குமா? இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள். இந்த அறிக்கையில் இன்னும் நிறைய இருக்குங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஈழத்தமிழர்கள் மேலேயும் தமிழர் பண்பாடு, விவசாயிங்க மேலேயும் உண்மையாகவே அன்பு, அக்கறையும் இருக்குங்கிறத நாம் நிச்சயம் மதிக்கலாம். ஆனால் அன்பு மட்டும் பத்தாது மக்களே. இது ஊழலை விஞ்ஞான முறையில் பண்ண ஊர். ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அறிவியல் பூர்வமான பிளானிங் வேணும். அது நிஜத்தில் சாத்தியமானும் பார்க்கணும். நாங்கள் நினச்சிருந்தா மற்றவங்கள போல் அண்ணன் மாற்றி மாற்றி பேசுகிறாரு, பாலியல் வழக்குன்னு எதை பற்றி வேணாலும் பேசியிருக்க முடியும். ஆனால் எங்கள் நோக்கம் அது இல்லை. உணர்ச்சி பெருக்கில் பேசுகிறப்போ கொடுக்கப்படுற வாக்குறுதிகள் எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்கிறோம். அதுதான் எங்கள் நோக்கம். மற்ற கட்சிகளோட மேனிஃபெஸ்டோவும் பேசுங்கன்னு நீங்கள் சொன்னால் பேசலாங்க. ஆனால் அதில் என்ன இருக்குன்னு பேசுகிறது? எல்லாரும் அதே அரைச்ச மாவை தான் அரைச்சிருக்காங்க. அவங்க யாரும் எதையும் மாற்றி சொல்லலை. அதனால் அவங்க மேனிஃபெஸ்டோ மேலே யாருக்கும் அக்கறையும் இல்லை. ஆனால் அண்ணனோட மேனிஃபெஸ்டோவை தம்பி தங்கைகள்லாம் குரான், பைபிள், கீதை அளவுக்கு பார்த்துட்ருக்காங்க. அதனால் அதை பற்றின புரிதலை உண்டு பண்ணியிருக்கோம். பசி வந்தால் பத்தும் பறக்கும்னு சொல்லுவாங்க. என்னோட இந்த நிலைமைக்கு இதுதான் காரணம்னு பசியோடு இருக்கிற சாமானிய மக்கள்கிட்ட போய் அதெல்லாம் மாற்றுறோங்கிற பேரில் அவங்க வாழ்வாதாரத்தை வச்சு நாம் சூதாடக்கூடாது. மாற்றம் வேணும் தான்,
ஆனால் அந்த மாற்றம் யதார்த்தத்திலிருந்து வேறுவிட்டதாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். இந்த பாலிசிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.